ஈரான் இஸ்ரேல் போரில் லேட்டஸ்ட் தகவல் உங்களுக்கு சொல்லிடுறோம். பிறகு கோர்வையாக சொல்லிடுறோம். அந்த மேப்லையும் பார்க்கலாம், வீடியோவாகவும் பார்க்கலாம். லேட்டஸ்ட் என்ன, போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துவிட்டது. போர் நிறுத்தத்தை மீறினார்களா இந்த நாடுகள் அப்படின்னா இதைத்தான் ட்ரம்ப் கோபத்தோடு சொல்லியிருக்கிறார். இஸ்ரேலை கடிந்து கொண்டிருக்கிறார். போர் நிறுத்தத்தை மீறாதீங்க, என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்த்துருவோம். முதல்ல இந்த போரில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஈரான் இஸ்ரேல் போரில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா அது அமெரிக்காவுடைய என்ட்ரி தான். ட்ரம்ப் என்ன செய்து விட்டார், அமெரிக்காவுடைய போர் விமானங்களை அனுப்பிவிட்டார். எங்கே, ஈரானில் அனுப்பி குண்டு மழை பொழிந்து விட்டார். எங்கே, ஈரானுடைய அணு உலை தொடர்பான அந்த ஃபெசிலிட்டிஸில். முதல்ல ஒரு சந்தேகம் இருந்தது, அதாவது அரபு நாடுகள், இந்த பாலைவன பூமி இங்கே அமைந்திருக்கிறது, இங்கே அமெரிக்காவுக்கு நிறைய பேஸஸ் இருக்கிறது. கத்தாரில் ஒரு பேஸ் வச்சுருக்காங்க, பஹ்ரைனில் அவங்களுடைய மிகப்பெரிய போர்க்கப்பல் இருக்கிறது, அதே போல் சவுதி அரேபியாவில் பேஸஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இடங்களில் அவங்க பேஸஸ் வைத்து செயல்படுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அங்கிருந்து அனுப்பினார்களா என்ற கேள்வி முதலில் இருந்தது. ஆனால் தற்பொழுது தெளிவுபட தெரிவித்து விட்டார்கள், அங்கிருந்தெல்லாம் இயங்கவில்லை. மாறாக அமெரிக்கா பாருங்கள், அதாவது அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டு வந்தது அந்த போர் விமானம் எங்கே வந்தது, ஈரானுக்கு வந்து தாக்குதல் நடத்திவிட்டு மீண்டும் அமெரிக்காவுக்கே சென்று விட்டது. சுமார் 34 மணி நேரம் இந்த போர் விமானங்கள் தொடர்ச்சியாக பறந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதுதான் டேர்னிங் பாயிண்ட். அமெரிக்கா சார்பாக அந்த அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டு அமெரிக்காவில் தரையிறங்கின வீடியோவும் வெளியிடப்பட்டுள்ளது. முதல்ல அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். அமெரிக்காவிலிருந்து ஈரான் சுமார் 10,000 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. இஸ்ரேலிருந்து ஈரான் சுமார் 1500 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. ஈரானை நாம் சற்று ஜூமின் செய்து வைத்திருக்கிறோம். முதல்ல இந்த ஈரான் மேப்பை நாம் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இங்கே அமெரிக்காவுடைய இராணுவ பேசஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நாம் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் திரையில் பார்க்குறது ஈரான். இஸ்ரேலுடைய மேப்பையும் வரைஞ்சிடலாமா? அங்கே பாருங்கள், இது இஸ்ரேல். ஈரானோட ரொம்ப குட்டி நாடு தான். சரி, இப்போது அவங்களுடைய படைகள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்களா, கத்தார் உங்களுக்கு தெரிகிறதா? இந்த குட்டி நாடு தான் கத்தார். இந்த கத்தாரில் அமெரிக்காவின் மிகப்பெரிய இராணுவ படை அமைந்திருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக சொல்கிறது. எப்போ ஈரான் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்திட்டாங்களோ ஈரான் இஸ்ரேல் மேலேயும் பதில் தாக்குதல் நடத்தினாங்க. அதே போல் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய இராணுவ பேஸ் அமைந்துள்ள கத்தார் மேலேயும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. சரி, கத்தாரை பொறுத்தவரை ஈரான்லேருந்து எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுமார் 180 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. இங்கே தாக்குதல் நடத்திவிட்டார்கள். முதல்ல அந்த தாக்குதல் காட்சியை பார்ப்பதற்கு முன்பாக அமெரிக்காவுடைய இராணுவ பேஸ் எப்படி காட்சியளிக்கும் கத்தாரில், அதை பார்த்து விடுவோம். முதல்ல அமெரிக்கா நேரடியாக போர்க்களத்தில் இறங்கி தங்களை தாக்கின பிறகு 2 முடிவெடுத்தாங்க ஈரான். முடிவு 1 என்ன தெரியுமா? ஈரான் அங்கிருந்து ரஷ்யாவை தொடர்பு கொண்டார்கள். ஈரானுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் நேராக போய் புட்டினையே சந்திச்சிட்டார். இந்த பக்கம் பேரலாக டெவலப்மெண்ட் நடக்கும்போது இந்த பக்கம் ஈரான் கத்தாரில் உள்ள அமெரிக்கன் இராணுவ பேஸை அடித்து விட்டார்கள். இதுதான் அடுத்த கட்ட டேர்னிங் பாயிண்ட். இது ஈரானுடைய ரியாக்ஷன். அமெரிக்கா மேலேயே கை வச்சுட்டாங்களே ஈரான், இப்போ அமெரிக்கா திருப்பி தாக்குமா என்று பார்க்கும் பொழுது தான் ட்ரம்ப் அமைதி அமைதி
என்று சொல்லிவிட்டார். போதும், இதோட எல்லாத்தையும் நிறுத்துங்க, 2 பேரும் அமைதிக்காரங்க, போர் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகிறது. சரி, ஈரான் கத்தாரில் உள்ள அமெரிக்கன் பேஸ் மேலே தாக்குதல் நடத்தினாங்கல்ல. கத்தாரில் நிறைய தமிழர்கள் வசிக்கிறார்கள். தமிழர்கள் அதை வீடியோ எடுத்திருக்காங்க. வானத்தில் ஏதோ நடக்குது, பயங்கரமான ஒரு விபத்து போல் ஒரு காட்சி நடக்கிறது, சீக்கிரம் நம்ம அந்த வேலை இடத்தை விட்டு புறப்பட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தமிழர்கள் அங்கேருந்து புறப்படும் போது வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஏதோ எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. அதை பார்த்து விடுவோம். நம்ம தலைக்கு மேலேயே போகுது. இங்கே ஒன்று போகுது. ஐயோ, ட்ரோனா இதுவா? எதுவாக இருந்தாலும் பாம்பு தானங்க எல்லாமே. சாதாரணமாக போயிட்டு இருக்கு. சரி, கிளம்பலாம், வாங்க வீட்டுக்கு போகலாம், சேஃப்டி இல்லை. ஐயோ, நாங்கள் இத்தனை வருது. ஈரான் நாங்கள் எப்படி பண்ணுறாங்க கத்தாருக்கு? போகலாம், சேஃப்டி இல்லை. கத்தார் முதல்ல கண்டனம் தெரிவித்தாலும் ஈரானும் கத்தாரும் சமரசம் ஆயிட்டாங்க. ஏன்னா ஈரான் முன்கூட்டியே தகவல் சொல்லிட்டாங்க போல இருக்கு, நாங்கள் மக்கள் அதிகமாக இருக்க இடத்துல நாங்கள் அடிக்க மாட்டோம், அமெரிக்கா ராணுவ பேஸை நாங்கள் குறி வைக்க போகிறோம், அங்கே மக்கள் அதிகமாக இல்லை, இருந்தாலும் முன்கூட்டியே தகவல் சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லி தகவல் சொன்னதால் அங்கே உயிரிழப்பு ஏதும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தமிழர்களில் கத்தாரில் நிறைய தமிழர்கள் வசிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்களுடைய வீட்டின் கதவுகள்லாம் ஆடின அந்த தாக்குதலுடைய தாக்கத்தில் எல்லோரும் கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யறதுன்னே தெரியல. நாங்கள்லாம் யாருக்கெல்லாம் ஸ்கூல் முடிஞ்சு போச்சு தங்களுடைய பிள்ளைகளுக்கு, அவங்க இந்தியா திரும்புறதுக்காக ஃப்ளைட்டில் உட்காந்தாங்க. பிறகு ஃப்ளைட்டும் கேன்சலுங்கிறதால அவங்களும் திரும்பி ஊருக்கே வந்துட்டாங்க. நிலைமை ரொம்ப பதட்டமாக இருந்தது. ஆனால் போர் முடிவு என்பது நிம்மதி பெருமூச்சு அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதற்கு நடுவில் இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதற்கு முன்பாக ஈரானும் இஸ்ரேலும் பரஸ்பரமாக தாக்கி கொண்டார்கள். இஸ்ரேலில் பீர் ஷிபா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதல் காட்சியை நாம் பார்த்து விடுவோம். சரி, இப்போது ஈரானுடைய மிசைல் நம்ம பார்த்தோம்ல, அது இஸ்ரேலில் போய் விழுந்த பிறகு அங்கே ஏற்பட்ட சேத காட்சிகள், ட்ரோன் காட்சிகளை பார்த்து விடுவோம். 4 பேர் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்காங்க. அந்த காட்சிகளை பார்த்துடலாம். அமைதி ஒப்பந்தத்திற்கு சற்று முன்னர் இஸ்ரேலும் ஈரானில் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. ஈரானில் ஏற்பட்ட சேத காட்சிகளை பார்த்து விடுவோம். இப்படியாக மாறி மாறி தாக்குதல் நடத்தி கொண்டார்கள். ஈரானும் ரஷ்யாவின் உதவியை நாட ட்ரம்ப் போர் நிறுத்தம் இதோடு எல்லாம் போதுங்க, நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி போர் நிறுத்தத்தை அறிவித்து விட்டார். கத்தாரும் அமெரிக்காவும் சேர்ந்து இந்த போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தியதாக அறிவிக்கப்பட்டது. அதுக்கு ஈரானும் சரின்னு சொல்லிட்டாங்க, இஸ்ரேலும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் திடீரென போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துவிட்டது என ட்ரம்ப் அறிவித்து விட்டார். பிறகு இஸ்ரேல் ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, ஈரான் எங்கள் மேலே தொடர் தாக்குதல் நடத்துறதுனால எங்களுடைய கமாண்டர்களுக்கு நாங்கள் சொல்லிட்டோம், பயங்கரமான தாக்குதல் நடத்துங்க ஈரான் மேலே அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அறிவித்ததாக இஸ்ரேல் நாட்டின் மிக முக்கிய தலைவர் சொல்லிவிட்டார். உடனே ட்ரம்ப்புக்கு கோபம் வந்துவிட்டது. ட்ரம்ப் செய்தியாளர்கள் இந்த நேட்டோ மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி செய்தியாளர்களை சந்தித்து மிகவும் கோபத்தோடு காணப்பட்டார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஈரான் வெடிக்காத ஒரு குண்டை வானிலேயே தகர்த்து விட்டார்கள் இஸ்ரேல். அப்படி இருக்கும் பட்சத்தில் அது ஒரே ஒரு குண்டு தான். ஆனால் போர் விதிமீறல் என இஸ்ரேல் புதிதாக தாக்குதல் நடத்த புறப்பட்டிருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என ஆங்கிலத்தில் ஒரு தகாத வார்த்தையும் பேசி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி விட்டார். அந்த காட்சிகளையும் பார்த்து விடுவோம். I'm really unhappy if Israel's going out this morning because of one rocket that didn't land, that was shot,
perhaps by mistake, that didn't land. I'm not happy about that. You know what? We basically have two countries that have been fighting so long and so hard that they don't know what they're doing. Do you understand that? Do you want to respond to Iran on this? தன்னுடைய கோபத்தை காட்டிவிட்டு சென்று விட்டார் ட்ரம்ப். அவருக்கு கோபம், என்னடா அது நம்ம இவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஈரானையும் கண்டிக்கிறேன்னு சொன்னார். இஸ்ரேலை பயங்கரமாக வன்மையாக கண்டிக்கிறேன் என்று காரசாரமாக இஸ்ரேல் குறித்து பேசிவிட்டார். போன ஃப்ளைட்டில் அந்த பாம்பர்ஸ் எல்லாம் திரும்பி வரணும், அந்த ஏர்கிராஃப்ட் ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி கோபமாக பேசிட்டா தன்னுடைய ட்விட்டர்லேயும் பதிவு செஞ்சுருக்காரு. இதன் பிறகு மீண்டும் போர் நடக்காது என்றும் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கிறார். ட்ரம்ப் சொன்னவாறே இஸ்ரேல் நடக்குமா, ஈரான் நடக்குமா என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கும். ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு ஈரானோடு சண்டை, இன்னொரு பக்கம் காசாவில் போரையும் இஸ்ரேல் நிறுத்தவில்லை. அங்கே தொடர் தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம முதல்ல இஸ்ரேலுடைய மேப் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இஸ்ரேலில் காசா எவ்வளவு ஒரு சின்ன பகுதி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சின்ன ஸ்ட்ரிப், அதனால தான் இந்த காசா ஸ்ட்ரிப் அழைக்கிறார்கள். ரொம்ப குட்டி பகுதி. இது மேற்கு கரை என்று சொல்வார்கள் இல்லையா, இது மேற்கு கரை பகுதி. காசா என்பது இந்த குட்டி பகுதி. அங்கே இஸ்ரேலில் தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது. இப்போ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நிவாரணப் பொருட்கள், பசியால் கடுமையாக வாடி போயிருக்கும் மக்களுக்கு, அங்கே விவசாயமெல்லாம் ஒன்றும் கிடையாது, பாலைவன பூமி, மற்ற நாடுகளைத்தான் நம்பியிருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு அங்கே நிவாரணப் பொருட்களை ட்ரக்குகளில் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். போதுமான ட்ரக் இல்லை. அதனால் ஒரு ட்ரக்கு உள்ளே வந்தவுடனே மக்கள்லாம் யாரால் முடியுமோ, யார் கொஞ்சமாவது எனர்ஜி இருக்கோ பாய்ந்தோடி போய் அந்த ட்ரக்கின் மீது ஏறி நிவாரணப் பொருட்களை எடுக்கும் பரிதாப காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அங்கே நடக்கும் தள்ளுமுள்ளில் இஸ்ரேல் எடுக்கும் அதிரடி நடவடிக்கையில் சில பேர் உயிரிழந்தும் விடுகிறார்கள். அந்த பரிதாப காட்சிகளை பார்த்து விடுவோம். காசாவில் இஸ்ரேலுக்குடைய நெருங்கிய நண்பன் ஜெர்மனி. அந்த ஜெர்மனி நாட்டு தலைவரை என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு காசாவில் இஸ்ரேல் நடந்து கொண்டு வேண்டும் என்று நாங்கள் அழுத்தம் திருத்தமாக கூற விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற போர்கள் முடிவுக்கு வந்ததை போல் இஸ்ரேல் ஹமாஸ் போரும் முடிவுக்கு வருமா என மற்ற நாடுகளும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சீஸ்ஃபயர் என்று சொல்லப்படும் அமைதி ஒப்பந்தத்தை ஈரானும் இஸ்ரேலும் மதித்து நடக்குமா என்பதையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.